திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். திரைக்குறள் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 2025 அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நிறைய பேர் படம் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏராளமான படங்கள் வந்தது. இந்த ஏராளமான படங்கள்லையும் வித்தியாசமான கதை, வித்தியாசமான தொழில்நுட்பம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில பேரோட சிந்தனையெல்லாம் வியக்க வச்சுது அப்படின்னு தான் சொன்னோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வர்ற டிசம்பர் 14, 2025 ஞாயிற்றுக்கிழமை நம்ம வடபழனி சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பிரசாத் லேப்ல கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. மதியானம் 2 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 2 மணிலேருந்து படங்கள்லாம் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா ஃபைனலுக்கு செலக்ட் ஆன ஒரு 10 படங்கள், குறிப்பாக 10லேருந்து 11 படங்கள்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பெஷல் மென்ஷனில் ஒரு படம் இருக்குது. அந்த படம்லாம் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அண்ட் மற்ற படங்கள்லாம் அங்கே ஸ்க்ரீன் பண்ண போகிறதில்ல. அது இதுதான் ரூல். அண்ட் இதை நாங்கள் ஆரம்பத்திலேயே போஸ்டரில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அண்ட் அதே சமயத்தில் இந்த ஃபைனலுக்கு செலக்ட் ஆன படங்களில் எது முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசுன்னு முடிவு செய்கிறதுக்காக எங்களுக்கே ரிசல்ட்டு தெரிய போகிறதில்ல. இது எக்ஸாக்டாக அன்னைக்கு 14ஆம் தேதி தான் எங்களுக்கும் தெரிய போகுது. அந்த முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்ன படத்துக்கு அப்படின்னு. அந்த பரிசுகளை தர்றதுக்கும் அந்த பரிசுகளை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் வராங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டை ஒரு கிராண்ட் ஜூரியாக இருந்து அந்த ஃபைனலாக செலக்ட் ஆன படங்களை ஜட்ஜ் பண்ணி பரிசு தர போகிறது, பரிசுகளை அறிவிக்க போகிறது திரு கே பாக்யராஜ், திரு அரவிந்த்ராஜ் ஊமை வழிகள் டைரக்டர், திரு பாண்டிராஜ் பசங்க படத்தோட டைரக்டர். ஸோ இவங்க எல்லாரும் வராங்க. இந்த பரிசுகளை அறிவித்த பிறகு எங்களுடைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலைப்புலி எஸ் தானு அவர்களும் மற்றும் கலைமாமணி கே மணிகண்டன் நடிகர் அவர்களும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பல நடிகர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. ரெடின் கிங்ஸ்லி, பக்ஸ் என்ற பகவதி பெருமாள், அதுக்கப்புறம் சாய் தீனா, பன் பட்டர் ஜாம் டைரக்டர் ராகவ் அண்ட் ட்ராஸ்கி மருது அவர்கள், இப்படி எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழா ஒரு தொடக்கம் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளும் நல்ல ஃபிலிம் மேக்கிங்கும் தெரிஞ்சவங்க ஒரு அறிமுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. அவங்கள ஒருங்கிணைச்சு அவங்கள திரைத்துறைக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த விழா. ஸோ இந்த விழா இந்த வருஷம் மட்டும் இல்லை, வருஷம் நடக்க போகுது, பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இன்னும் நிறைய புதிய யுக்திகள், புதிய விதிகள் எல்லாம் கொண்டு வர போகிறோம். அதெல்லாம் கொண்டு ரொம்ப சிறப்பாக பண்ணுவது தான் எங்களுடைய ஆசை. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 2025க்கு படங்கள் அனுப்பி இந்த விழாவை துவங்கி வைத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம் யாரெல்லாம் அனுப்புகிறீங்களோ அந்த அனுப்புனவங்க எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்க. முதல் 10 படங்கள் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அந்தந்த டைரக்டர்ஸ்க்கு தொலைபேசி மூலிமா நாங்கள் தொடர்பு கொண்டு சொல்லிவிடுவோம். அவங்க எல்லாரும் டீமோட வாங்க. அன்றைக்கி தான் ரிசல்ட் தெரிய போகுது. ஸோ வெற்றி தோல்விங்கிறத விட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் அந்த தக்க ஒரு சர்டிஃபிகேட்டை, ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை அன்றைக்கி தரப்போகிறோம். ஸோ உங்களுடைய வரவுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும். எதிர்காலத்தில் ஒரு நல்ல சினிமாவை நீங்கள்லாம் உருவாக்குங்க நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிமுகமாக இருக்கும் உங்களுடைய திரைப்படம். உங்கள் திரைப்படத்திலேருந்து பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு இயக்குனருக்கோ, நடிகருக்கோ, ஒரு கேமராமேனுக்கோ ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சா அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. ஸோ வர்ற டிசம்பர் 14 எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். அன்றைக்கி உங்களை சந்திக்கிறேன்.